கல்கி படம் ரிலீஸ் ஆகி இன்றையோட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நிறைய அடைஞ்சிருச்சு. இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்களாமா. இந்த படம் 2026 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதாவது கலியுகம் 2800களில் வந்து நம்ம வரப்போகிற காலங்களில் உலக அழிய போகிற நிலைமையில் மனித ரூபத்தில் ஒரு குழந்தை பிறந்து உலகத்தை வந்து காப்பாற்றும் அப்படின்றது வந்து ஐதீகம். இதை தடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம கமல்ஹாசன் வந்து ட்ரை பண்ணுவார். இதை வந்து நடக்க போகிற விஷயத்தை வந்து நம்ம இந்துக்களோட ஒரு நம்பிக்கை தான் இந்த படம். இந்த படத்தை வந்து அடுத்த பாகத்தை வந்து எடுக்க போகிறாங்க. இந்த படத்தில் அஸ்வகந்தாவை வந்து நம்ம அமிதாப் பச்சன் வந்து நடிச்சிருப்பார். ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து இந்த படத்தில் நான் அஸ்வகந்தா கேரக்டர் நடிச்சது என்னோட பாக்கியம், இதுவரை நடிச்ச படங்கள் இந்த படம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடச்சிருக்கு, எனக்கு மன திருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமலுக்குமே வந்து வில்லன் கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நடிச்ச படங்களே ஒரு வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலுமே கூட இந்த படத்தில் கமலை காட்டிய அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமாக இருந்துச்சு. ரெண்டாவது ஸ்கிரிப்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ஹைப் அதிகமாக இருக்குது. கமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ராப் வந்து லிக்விட் பார்த்தீங்கன்னா உள்ள போனனால பார்த்தீங்கன்னா அவரோட உடல் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்கு இருக்கும். அதே மாதிரி பிரபாஸ்மே பார்த்தீங்கன்னா கர்ணன் அவதாரம் எடுத்திருப்பாரு. அஸ்வகந்தா இப்படின்னு சொல்லிட்டு பல கேரக்டரில் வந்து படத்தில் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டாவது பார்ட்டில் வந்து ரொம்பவுமே வந்து பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணுறேன் நான். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்து மேலே ஆர்வமாக இருக்கீங்க, வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ஃபஸ்ட் பாகமே பார்த்தீங்கன்னா 1000 கோடி மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த இரண்டாம் பாகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3000 கோடி கிட்ட வசூல் பண்ணுறது ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து ஒர்த்துள்ள படம்.